என்னடா ஏன் வெளியே நிக்கிறீங்க? என்னாச்சு மேம்? லஞ்ச் கொண்டு வரல. நிலாவோட லஞ்ச் எடுத்து அவளுக்கே தெரியாம சாப்பிட்டிருக்காங்க. இவனுக்காக பிரியாணி எல்லாம் பண்ண. டேய் கவினு, என்னடா அதெல்லாம்? நான் இல்லப்பா, ராகுல் தான்ப்பா. டேய் நீயும் தாண்டா சாப்பிட்ட? பாருங்க சார், இப்படிதான் 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. டேய் கவினு, உனக்காக அப்பா ஆசையா சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நீ ஏன்டா நிலாவோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்ட? நீங்க வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு அங்கிள், ரொம்ப பசிச்சுது. அதான் சிக்கன் பிரியாணி வர வரைக்கும் வெஜ் பிரியாணி சாப்பிடலான்னு. ஆமா. என்னாச்சு? ஒண்ணுல மிஸ். கரெக்ட் தான், உனக்கு பசிச்சிருக்கும். இப்ப மட்டும் இல்ல சார், இவங்க 2 பேரும் வர வர ரொம்ப சேட்டை பண்றாங்க. இவனால அவன் கெட்டு போறான், அவனால இவன் கெட்டு போறானான்னு எனக்கு தெரியல. பிரியாணி சாப்பிட்டது ஒரு குத்தமா? எனக்கு அப்படின்னு சொன்ன? அது ஒண்ணும் இல்ல மிஸ், ரொம்ப நாளா நிலா சோறு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், அதான். பாருங்க சார், எப்படி பேசுறான்னு பாருங்க. வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. டேய் கவின், அப்படிலாம் பேசக்கூடாது. இவன் நிலாவோட லஞ்ச் சாப்பிட்டதால இப்ப அவ பசியோட இருக்கா. சாரி மேடம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். நான் கவினுக்காக பிரியாணி கொண்டு வந்தேன், அதை நான் நிலாட்ட கொடுத்து சாப்பிட வைக்கிறேன். அப்பா அப்பா, அது எனக்கு சிக்கன் பிரியாணி எனக்கு வேணும் தானே கேட்டேன். நிலாக்கிரி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நாம வெளியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் முடியாது, நீங்க எனக்காக தானே சிக்கன் பிரியாணி செஞ்சீங்க, அப்ப அது எனக்கு தான். டேய் கவின், எனக்கும் குர்ரா. போடா குண்டா. அங்கிள், எனக்கு எதுவும் வேணாம், நீங்க எடுத்துட்டு வந்த லஞ்ச் கவினிக்கே கொடுங்க. அப்ப நீ என்ன சாப்பிடுவ? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுப்பேன். ஸ்கூல் ஈவினிங் தான் விடுவாங்க, அது வரைக்கும் பசியோட இருப்பியா? சரி நீ வா, நான் லஞ்ச் கொடுக்கறேன். வேண்டாம் மிஸ். மேடம், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் நிலாவை பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு ½ அன் அவர் தான் மேம். லஞ்ச் பெல் அடிக்கிறதுக்குள்ள நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நிலா, நீ அவர் கூட போய் சாப்பிட்டுட்டு வரியா? வா, நம்ம போய் சீக்கிரம் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடலாம். போயிட்டு வா நிலா. வா நிலா. டேய் கவின், என்னடா அவளை மட்டும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க? ஹோட்டலுக்கு போனா சிக்கன் பிரியாணி மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குண்டா. சிக்கன் பிரியாணிய சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு போய் நிறைய சாப்பிடலாம். அதுவும் கரெக்ட் தான். அப்பா, நானும் உங்க கூட ஹோட்டலுக்கு வரேன். நீயும் வரியா? அப்போ சிக்கன் பிரியாணி? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அங்கிள், நான் பாத்துக்கிறேன். சரி வா. சார், இந்த மாதிரி நீங்க செல்லம் கொடுக்கறதுனால தான் அவன் மேல மேல மிஸ்டேக் பண்றான். அவன் தான் சாப்பிட்டான்ல, அவன் இங்கேயே இருக்கட்டும். அதான் நீங்களே லஞ்ச் கொண்டு வந்துட்டீங்கல்ல, அத அவன் சாப்பிட்டுட்டோம். நீங்க நிலாவை மட்டும் கூட்டிட்டு போங்க. அது இல்ல மேடம், அது வந்து சார், நான் சொல்றது கேளுங்க. நீங்க உங்க பையனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அவன் இந்த மாதிரி குட்டி குட்டி தப்பு பண்ண மாட்டான். ஓகே மேடம். நிலா வாமா. இந்தா புடி. அப்பா, புடிடா. டே புடிடா. நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். வாங்கிக்க. என்ன சொல்றது, வாடா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா கிளாஸ் ரூம் போகணும், சரியா? என்னடா மிஸ் இப்படி பண்ணிட்டாங்க? டேய் கவின், உன்னை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சோகமா இருக்கிறதுனால அந்த சிக்கன் பிரியாணிய நீ சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால சிக்கன் பிரியாணியை கிட்ட கொடு.
புளி சாதத்தை நீ சாப்பிடு. நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு கூட கோவமா இருப்பேன்.